ஆம், அவர்கள் திருமதி ரேவதி சுப்புலட்சுமி அம்மா அவர்கள்தான். ஒரே ஒரு ஃபோன் கால் தான் மேடம்க்கு. மேம், மாசக்தி வருகிறது மேம் என்று சொன்னேன். வரீங்களா, வர முடியுமா என்று நான் கேட்டு முடிப்பதற்கு முன் சரி வருகிறேன் என்று உடனே ஒப்புக்கொண்டு நம்மிடையே இன்று வந்திருக்கிறார். இவர்களுக்கு காண்பித்த நம் மதுரை மண்ணிற்கும் தூத்துக்குடி மண்ணிற்கும் முதற்கண் நன்றிகளை தெரிவிக்கிறேன். இவர்கள் தூத்துக்குடியில் தமிழில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை தமிழில் முடித்து பின் நம் மதுரையில் செந்தமிழ் கல்லூரியில் முனைவர் பட்டமும் பெற்றார். கடந்த 12 வருடங்களாக செந்தமிழ் கல்லூரியில் பணிபுரிகிறார். இப்பொழுது துணை முதல்வராக பணி செய்து வருகிறார். She has been a guide for so many students to complete their PhD and is being a sense of inspiration and motivation to all the students around her. திருப்பாவையில் வாழ்வியல் சிந்தனைகள், தமிழறிஞர் இளசை சுந்தரம், கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் போன்ற நூல்களை அம்மா அவர்கள் வெளியிட்டுள்ளார். 30 ஆண்டுகளாக பல்வேறு பள்ளி, கல்லூரி, இலக்கிய மேடைகளில் தனிச்சிறப்புரைகள், தன்னம்பிக்கை உரைகள், நகைச்சுவை சொற்பொழிவுகள், ஆன்மீக சொற்பொழிவுகள் என்று பல நிகழ்ச்சிகள், பல மேடைகள், பல்வேறு வானொலி பண்பலை நிகழ்வுகளில் இலக்கிய உரைகள், பட்டிமன்றங்கள் சொல்லவே வேண்டாம். அம்மா அவர்கள் சன் தொலைக்காட்சியில் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களின் தலைமையில் இருக்கக்கூடிய பட்டிமன்றங்களில் அம்மாவை எப்பொழுதும் நாம் பார்க்கலாம். கே தொலைக்காட்சியில் புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில் 3 ஆண்டுகளாக நடுவராக பணி செய்து வருகிறார். வெளிநாடுகளில் நிறைய இலக்கிய மேடை பேச்சுகளுக்கு செல்பவர். பல விருதுகள், ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஒரு சில விருதுகளை சொல்கிறேன். சொல்லின் செல்வி, மணிச்சொல் மாதரசி, சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் விருது, சிறந்த பேச்சாளர் விருது, பாரதி தமிழ் செம்மல், சைவ தமிழ் சுடர் விருதுகள், செந்தமிழ் ஆய்வு சிகரம், ஸ்ரீ ரத்னா விருதுகள். எவ்வளவு விருதுகள், எவ்வளவு பேர், எவ்வளவு புகழ். ஆனால் மாறாது அவர்களின் பணிவு. இஸ் a very humble being. Thank you அம்மா for being with us. யாதுமாகி நின்றாய் தோழியாக வருகிறார் நம்மிடையே. ரசிப்பதற்கு தயாராகலாம். ஹரியோம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கே நசிந்திடல் வேண்டும் அன்னாய். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு மனதில் சிந்தித்தல் தானே. ஆன்மீகத்தையும் பண்பாட்டையும் 2 கண்களாக கொண்டு வளர்த்து வரும் சின்மயா மிஷனின் சின்மயா தேவி குழுவினர் சார்பாக மகளிர் தினத்தை மா சக்தி என்ற அற்புதமான பொருளில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மிஷனை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்று ஒரு நல்லதொரு ஆசி உரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய சுவாமிஜி அவர்களே, என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்து மகிழ்ந்திருக்கும் என் அன்புக்குரிய தோழி திருமதி ஆர்த்தி அவர்களே, இந்த சபையை நிறைத்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை மகிழ்வோடு வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இடத்தில் அத்தனை பெண்களையும் மகா சக்திகளையும் ஒன்றாக சேர்ப்பது என்பது மிக கடினமான ஒரு பணி. அந்த வேலையை சிறப்பாக செய்து பெண்கள் அத்தனை பேரையும், அதாவது வயது வித்தியாசம்ங்கிறது இல்லை, கல்லூரியில் படிக்கிற மாணவிகள்ல இருந்து பெரியவர்கள் வரை அத்தனை பெண்மணிகளையும் ஒரே இடத்தில் கூட்டி இந்த மாநாட்டுக்கு மாசக்தி என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள் பாருங்க. அதற்காகவே நாம் இவர்களை போற்றி பாராட்டி மகிழ வேண்டும். அதுல இன்று வியாழக்கிழமை, இப்படிதானா, வியாழக்கிழமை குருவாரம். இன்றைக்கு நமக்கு குருவின் ஆசியும் அருளும் கிடைத்திருக்கிறது என்றால் அது எவ்வளவு பொருத்தமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு நாள். மா சக்தி என்று பெண்களை பற்றிய அவர்களின் சிறப்பை பற்றி பேசுவதற்காக குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு நாள். ஏனென்றால் பெண்களுக்கான மரியாதை என்பது இப்போதான் சில நூற்றாண்டுகள் தான் நமக்கு கிடைத்து கொண்டு வருகிறது.
இல்லையா? அதற்கு முன்பு பெண்களின் நிலை என்பது எப்படி இருந்ததுன்னு படிக்கும் போதே பதறுது நமக்கு. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் இப்போதான் கொஞ்ச காலமாக பெண்களுக்கான மரியாதை கிடைத்து வருகின்ற ஒரு காலகட்டம். அதுல இப்ப மகளிர் தினத்தை போட்டி போட்டுக்கொண்டு எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வரிஞ்சு கட்டிக்கிட்டு கொண்டாடுறதுன்னு சொல்லுவோம்ல, கொண்டாடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப கொண்டாடி கொண்டு இருக்கிற ஒரு காலம். ஆனால் வரலாற்றில் கூட பெண்களுக்கான பெருமை என்பது மறுக்கப்பட்டு தான் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை, இல்லையா? இன்னைக்கு நம்மளே யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு மகாத்மா அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்? காந்தி, அப்படித்தானா? காந்தி தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த மகாத்மா காந்தி சொல்கின்றார், எல்லோரும் என்னை மகாத்மா மகாத்மா என்று சொல்கிறீர்கள், ஆனால் உண்மையான மகாத்மா யார் தெரியுமா? மகாராஷ்டிரத்தில் பூனே என்ற நகரத்தில் இருந்த சாவித்திரிபாய் பூலே என்ற பெண்மணி தான் உண்மையான மகாத்மா என்று வேற யாரும் சொல்லல, மகாத்மா காந்தியடிகளே சொல்லி இருக்கிறார். இதை நம்ம வரலாற்றில் பதிவு பண்ணியிருக்கோமா? இல்ல, இல்லையா? அப்ப அப்படி சாவித்திரிபாய் பூலே என்ன பண்ணினார், என்ன பணி செஞ்சாங்க அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்த காலகட்டம். அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் படிக்க கூடாது என்று இருந்த காலத்தில் சாவித்திரிபாய் பூலே, நான் அந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்தி பாடம் சொல்லி கொடுப்பேன், கல்விதான் அவர்கள் நிலையை உயர்த்தும் என்று அவர்களுக்கான பள்ளியை நடத்தி பாடம் சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க. இப்ப நாங்கெல்லாம் கல்லூரியில் வேலை பார்க்குறோம், நிறைய பேர் பள்ளியிலிருந்து வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இப்ப கல்லூரிக்கோ வேலைக்கோ போகும்போது நம்ம எப்படி போவோம்? காலையில் சவுண்டு வேணுமா? வேணுமா? காலையில எப்படி கல்லூரிக்கு போகிறோமோ இப்பதான் கேக்குது நம்ம, நன்றி. ஏன்னா கல்லூரியில எல்லாம் கேக்குதா பின்னாலன்னு கேட்டா கேட்கல பேசுங்கப்பா பையன், ஏன்னா அவனுக்கு தேவையில்லை, இல்லையா? நீங்க நல்லபடியா கேட்கல மேம், சவுண்ட கூட்டுங்க. சாவித்திரிபாய் பூலே பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறாங்க. இப்ப நாங்கெல்லாம் கல்லூரிக்கு போறோம், நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போகும்போது என்ன எப்படி காலையில புடவை கட்டிட்டு போறோமோ அப்படியே தானே சாயங்காலம் வருவோம், இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு பீரியடுக்கும் வேற வேற சேலை மாத்திட்டு வருவோமா, சினிமா மாதிரி? அதெல்லாம் கிடையாது. காலையில எப்படி போறோமோ அப்படித்தான். ஆனால் சாவித்திரிபாய் பூலே அவர்கள் பள்ளிக்கு போகும்போது அவங்க பைக்குள்ள இன்னொரு புடவை இருக்குமா, 2 புடவை கொண்டுட்டு போவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்க அந்த பள்ளிக்கு பாடம் நடத்த போகும்போது சமுதாயத்தில் இருக்கிற மற்றவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க பாடம் சொல்லி கொடுக்க கூடாது என்று சொல்லி அவங்க மேல கல்லையும் மண்ணையும் சாணத்தையும் மனித கழிவுகளையும் போடுவாங்களாம், தூக்கி தூக்கி எறிவாங்களாம். அத்தனையும் தாங்கி கொண்டு அமைதியா இந்த அம்மா எதிர்ப்பே காட்டாம பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த அழுக்கான புடவையை மாற்றிட்டு குளிச்சு வேற உடை அணிந்து பாடம் நடத்துவாங்க. திரும்ப வீட்டுக்கு வரும்போது அதே மாதிரி கல்லு மண்ணு எல்லாத்தையும் தாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்து குளித்து உடை மாற்றி வீட்டு வேலையை பார்ப்பாங்களாம். இப்படி தனக்கு ஏற்பட்ட அத்தனை துன்பங்களையும் அவமானங்களையும் தாங்கி கொண்டு அந்த ஒடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தாரே சாவித்திரிபாய் பூலே, அவர்தான் உண்மையான மகாத்மா என்று மகாத்மா காந்தியடிகள் சொல்லி இருக்கிறார். அப்போ வரலாற்றில் நம்ம மகாத்மான்னா அவரை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறோம், பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய வரலாறு நமக்கு மறைத்திருக்கிறது, இல்லையா? அதே மாதிரிதான் கொடிகாத்தவர் அப்படின்னா நம்ம யாரை சொல்லிடுவோம்? அவர்தான். அது பின்கோடோட சேர்த்து திருப்பூர் குமரன். நல்லா இருக்கு. உண்மையில் அவருடைய தியாகத்தை நம்ம யாரும் மறுக்க முடியாது. அந்த வரலாறு பெண்களுக்கு கிடையாதா? பெண்களுக்கு அப்படி ஒரு வரலாறு கிடையாதா? இருந்தது. 1942 ஆகஸ்ட் புரட்சி நடந்த போது நாடு எங்கிலும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போது ராஜபாளையத்தில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் காளியம்மாள் என்று ஒரு பெண் கலந்து கொள்கிறாள். அந்த போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் அவளுக்கு 1 வயசு பெண் குழந்தை. இப்ப ஆண்கள் போராட்டத்துக்கு போறதுக்கும் பெண்கள் போறதுக்கும் வித்தியாசம் உண்டு, இல்லையா? ஆண்கள் கையை உதறிட்டு ஜாலியா போயிடலாம், ஆனா பெண் அப்படி இல்லை. அவ குழந்தையை இடுப்புல வச்சுக்கிட்டு இடது கையில் குழந்தை, 1 வயசு குழந்தை, வலது கையில் கொடி, வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சொல்லி போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் அந்த பெண் கலந்து போகின்ற போது போலீஸ்காரர்கள், அந்த ஆங்கிலேயர் அரசாங்கம் அடக்குமுறையை கையாண்டது. அடித்து அடித்து விரட்டியதில் இவளுடைய கையில் இருந்த குழந்தை உருண்டு எங்கேயோ போய் அடிபட்டு அந்த குழந்தை மறைந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் வலது கையில் இருந்த கொடி கீழே விழவே இல்லை என்றால் கொடிகாத்த வரலாறு என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் உண்டு.
நம்முடைய சமுதாயத்தில் வரலாற்றில் பெண்களின் பெருமை என்பது எப்போதுமே மறைக்கப்பட்டே வந்த ஒன்று என்பதுதான் ஒரு வருந்தத்தக்க செய்தி. ஆனா நம்முடைய பண்பாடு, இந்திய பண்பாடு என்பது பெண்களை முன்னிறுத்தி தான் செய்யப்படுவது இல்லையா? சுவாமி விவேகானந்தர் அற்புதமா சொல்றார், உலகம் எங்கு பார்த்தாலும் ராமாயணம் மாதிரி ஒரு இலக்கியம் கிடைக்கும், ஆனால் உலக இலக்கியங்களில் எங்கு தேடினாலும் சீதை போன்ற ஒரு கதாபாத்திரத்தை பார்க்கவே முடியாதுங்கிறார். ஏனென்றால் சீதை என்பவள் நம்முடைய பண்பாட்டு அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பெண்களுக்கான பெருமையை நம்முடைய ஆன்மீகத்தின் மூலம்தான் பண்பாட்டின் வளர்ச்சியாக அடையாளமாக பெண்களை பார்த்து வருகிறார்கள் இல்லையா? இதுல ரொம்ப சிறப்பாக இந்த காந்தின்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வந்தது, காந்தியுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு திரைப்படமாக வந்தது இல்லையா? நம்மளா எடுத்தோம், இங்கிலீஷ்ல வந்தது அந்த படம். இங்கிலீஷ்ல எடுக்கப்பட்டு அவங்க தான் தயாரிச்சு வெளியே விட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய டிரான்ஸ்லேஷன் வந்தது இல்லையா? அந்த படம் வெளிவந்தப்போ காந்தி என்ற அந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் ரிச்சர்ட் அட்டன்பரோ அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரர், ஆங்கிலேயர். அந்த படத்துல காந்தியா நடிச்சவர் பென் கிங்ஸ்லி அப்படின்னு ஒரு ஆங்கிலேயர் கதாநாயகனா நடிச்சவர். ஆனால் கஸ்தூரிபாயாக நடித்தது ரோஹிணி ஹட்டங்காடி என்று சொல்லக்கூடிய ஒரு இந்திய பெண். இப்ப அந்த படத்தோடைய ப்ரீவியூ ஷோ நடக்கும் இல்லையா, வெளிவரதுக்கு முன்னால பெரியவங்களுக்கெல்லாம் போட்டு காட்டும் போது ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார், ஏங்க அவரை பத்தி நம்ம எடுத்திருக்கோம், இந்தியாவில் உள்ள காந்தியை பத்தி நம்ம படம் எடுத்திருக்கோம், நம்ம தான் தயாரிச்சிருக்கிறோம், நம்ம தான் இயக்குறோம், ரெண்டு ரிச்சர்ட் அட்டன்பரோ, ஹீரோ காந்தியாக நடிக்கிறது பென் கிங்ஸ்லி நம்ம ஆளு, கஸ்தூரிபாயா நடிக்கிறதுக்கு எதுக்கு ரோஹிணி, நம்ம ஊர்ல ஆளே இல்லையா, நம்ம ஊர்ல நடிகை இல்லையா, எதற்கு அங்க உள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டபோது ரிச்சர்ட் அட்டன்பரோ பதில் சொன்னாராம், இந்திய பெண்கள் போல நடிப்பதற்கு கூட நம்ம நாட்டு பெண்களால் முடியாது, அவங்கள மாதிரி நடிக்க கூட நம்மளால முடியாது என்று சொல்கிறார். என்றால் அந்த அளவுக்கு நம் நாட்டினுடைய பெருமை உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது, பெண்களின் பெருமை. நம் சுவாமிஜி அவர்கள் பேசும்போது சொன்னார், அந்த அறிவு ஆற்றல் எல்லாம் சக்திகளாக மாறியது. எவ்வளவு சத்தியமான வார்த்தை இல்லையா? அந்த மூன்று தேவிகளாக நம்ம சரஸ்வதி, மகாலட்சுமி, சக்தி, துர்க்கை என்று போற்றி மகிழ்கிறோம். மூன்று கடவுள்களை வணங்கி மகிழ்கின்றோம். அந்த மூணு பேர் எங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நமக்குள்ளதான், நம்ம தான். மூணு சக்திகளுமே நமக்குள்ளதான். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இந்த 10 வயசு 12 வயசு வரைக்கும் இருக்கிற பெண் குழந்தைகள் இருக்கு இல்லையா, அதுதான் துர்க்கை. பயப்படவே பயப்படாது. மனோன்மணி, மனசுக்குள்ள அப்படி அடங்க முடியாத ஆற்றல் இருக்கும், எங்கேயும் ஏறும், எந்த மரத்துல ஏறும், கீழே குதிக்கும், திண்ணையில ஏறும், ஓடும், ஆடும், எதுக்கும் கவலைப்படாது, பயப்படாது. அந்த 10 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தை இருக்கு பாருங்களேன், அதுதான் துர்கா. அதற்கு அடுத்து வயதுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி இதெல்லாம் பெத்து அந்த வளர்ற பருவம் இருக்கு இல்லையா, அது விருத்தி. அதனால் அந்த பருவத்தில் இருக்கிற பெண்கள் மகாலட்சுமி, வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிங்கிறோம் இல்லையா. அப்படி அந்த 12 வயசுக்கு மேல இருந்து ஒரு 40-45 வயது வரைக்கும் நம்மளும் வளரணும், நம்மை போய் இருக்கிற அந்த குடும்பத்தையும் வளர வைக்கக்கூடிய விருத்திக்குரியவள் மகாலட்சுமி. அதற்கு பிறகு ஒரு 50 வயசு எல்லா கடமைகளெல்லாம் முடிச்சு இருப்போம் பாருங்க, அப்ப என்னன்னா நம்முடைய ஆசைகள் எல்லாம் அடங்கி பிறருக்கு போதிக்கக்கூடிய ஞான சரஸ்வதியாக அந்த 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள். என்றால் மூன்று சக்திகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் தான். அதுல ரொம்ப அழகா சொன்னாங்க, நம்ம மேடம் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, சிறப்பு விருந்தினர் மேடம் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, பெண்கள் வீட்டில் நல்லா சமைச்சு போடுவோம், ஒருத்தர் கூட அது நல்லா இருக்குன்னு சொல்றது இல்லை, ஆனா இன்ஸ்டாகிராம்ல போட்டா லைக் நிறைய வருதுன்னாங்க. அது உண்மைதானே? நான் அது மாதிரிலாம் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு முயற்சி தான். நல்ல ஒரு காளான் பிரியாணி மாதிரி ஒன்று செஞ்சு அதை நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி ஒரு போட்டோ எடுத்து போட்டு விட்டேன். ஏகப்பட்ட லைக்கு. சரி, லைக் போட்டவங்க யாரெல்லாம் இருக்காங்க, நம்ம வீட்டு ஆள் யாரு இருக்கான்னு தேடி தேடி பார்த்தேன். வீட்டுக்காரரை தவிர மற்ற எல்லாரும் போட்டிருக்காங்க. மத்தியானம் அவர் சாப்பிடும் போது கேட்டேன், ஏங்க எவ்வளவு அழகா சமைச்சிருக்கேன், எத்தனை பேர் அதுக்கு லைக் போட்டிருக்காங்க, நீங்க ஒரு லைக் போட வேண்டாமா, மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த பாரு, விவரம் தெரியாம பேசாத, மற்ற எல்லாரும் அதை பார்த்தவன், நான் மட்டும்தான்
சாப்பிட்டவன் எனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு அவர் கேட்கிறாருன்னா, வீட்டில் அப்படித்தான் பண்ணுவாங்க. நம்மளை மட்டம் தட்டி வளர்க்கிறது தான் அவங்களோட இயல்பா இருக்கும். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு சிறப்பாக செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். நம்ம குடும்பத்தினுடைய பண்பாடு, அறம், ஒழுக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடியவங்க யாரா இருப்பாங்க? பெண்கள் தான், இல்லையா? யார் வீட்லயாவது ஆண்கள் பிள்ளைய வளர்த்து பார்த்துருக்கோமா? கிடையாது. ஒரு நிமிஷம் வச்சுக்க முடியாது. பிள்ளைய நல்லா அழகா குளிப்பாட்டி நல்லா வாசனையா பவுடர் எல்லாம் போட்டு நம்ம வச்சிருந்தா உடனே அவங்க தூக்கி கொஞ்சிருவாங்க. அப்படியே எங்க அப்பா மாதிரியே இருக்கான், அப்படி தூக்கி கொஞ்சிடுறது. அது கொஞ்சம் மூக்கு வடிச்சுக்கிட்டோ கொஞ்சம் முடியாம இருந்துச்சுன்னு வைங்க, நை நைன்னு அழுதுகிட்டு அப்படி இப்படி உன் பிள்ளைய பிடி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அது கஷ்டப்படும் போதெல்லாம் நம்ம பார்க்கணும். நல்லா இருந்தா மட்டும்தான் அப்பா பார்ப்பாரு. இந்த பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடியவர்கள் பெண்கள். இப்ப குறைஞ்சு போச்சு. ஒரு காலத்துல குழந்தையை தூங்க வைக்கணும்னா தாலாட்டு பாடுவாங்க, இல்லையா? ஆராரோ ஆரிவரோன்னு பாட்டு பாடுவாங்க. அந்த காற்று கிடைச்சி குழந்தை நல்லா தூங்கும் அப்படிங்கிறது. ஆனா அதற்குள்ள பல உண்மைகளையும் நுட்பங்களையும் வைத்தவர்கள் நம் தமிழர்கள். ஆராரோ ஆரிவரோ அப்படிங்கிற அந்த ஒலி இருக்கு பாருங்களேன், அதுக்கு நிறைய பொருள் உண்டா. என்ன அர்த்தம்? ஆராரோ ஆரிவரோ, தூங்கிறாதீங்கம்மா பின்னால பிள்ளைகளு தாளாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆராரோ ஆரிவரோ அப்படிங்கிறதுக்கு என்ன பொருளா? போன பிறவியில நீ யார் யாரோ, உங்க அப்பா யார் யாரோ, நான் யார் யாரோ, இந்த பிறவியில ஒரே குடும்பமா பிறந்திருக்கோண்டா ஆராரோ ஆராரோ ஆரிவரோ ஒரு பொருள். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப நீ எனக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறாய், நீ வளர்ந்த பிறகு யார் யாராக ஆக போகிறாயோ, டாக்டரோ, என்ஜினியரோ, முதலமைச்சரோ, கலெக்டரோ, பேராசிரியரோ, ஆசிரியரோ, ஆராரோ ஆராரோ ஆரிவரோ ஒரு தாயினுடைய எதிர்கால கனவு. இன்னொரு காரணம் சொல்றாங்க, அது கொஞ்சம் வேடிக்கையான காரணம். இப்ப நீ எனக்கு குழந்தைடா, நீ வளர்ந்து வாலிபனான பிறகு உனக்கு ஒரு பெண் குழந்தையை கல்யாணம் பண்ணி வைப்போம். அவ வந்த பிறகு நீ யார் யாரோ நான் யார் யாரோன்னு ஆக்கிப்படுவாடா ஆராரோ ஆராரோ ஆரிவரோ. இப்படி அந்த ஒலிக்கு கூட காரணம் வைத்தவர்கள் நம்ம பெரியவங்க. நம்ம அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுவாமிஜியோடைய உரை எப்படி இருந்தது? கல்விங்கிறது வெறும் அறிவை கொடுக்கிறது மட்டும் இல்ல, நம்முடைய ஆற்றலை, ஒழுக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய பண்பாட்டு கல்வியாக இருக்கணும்னு இருக்காரு. ஆனா எவ்வளவு படிச்ச பொண்ணாக இருந்தாலும் மாமியாரை நமக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? குடும்பத்துக்குள்ள இந்த சிக்கல் வருதா இல்லையா? இல்லையா? தாலாட்டு பாடும் போதும் அந்த சேட்டை தானே நம்ம பண்றோம், இல்லையா? இந்த கிராமப்புறங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நல்லா நடக்கும். ஒரு வீட்டில் குழந்தைய போட்டு, ஏன்னா சண்டை போடுறது வெளியே தெரியக்கூடாதான். மருமகளுக்கு மாமியார பிடிக்கல, ஆனா சண்டை போடுற விஷயம் வெளியே தெரியக்கூடாது, 4 சுவருக்குள்ளதான் நடக்கணுமா. ஆனா எரிச்சலாவும் இருக்கு, அதை வெளிக்காட்டுறா ஒரு மருமகா. எப்படி? குழந்தைய தூக்கி தொட்டில போட்டு தாலாட்டு பாடுறா. பூமி இந்தா நல்ல பூமி, புண்ணியரு நல்லவரு, புண்ணியர பெத்தெடுத்த பெருங்கொரங்கே தொந்தரவு. யாரு? ஒரு வார்த்தையை சொல்லி விட்டுறது. இது மாமியாருக்கு புரியாம இருக்குமா? ஓஹோ, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் டி, அந்த அம்மா. இரு, நீ இந்த மாதிரி தாலாட்டு பாட்டு பாடியா என்ன திட்டுற? இரு, நாளைக்கு நான் பாத்துக்கிறேன். இந்த அம்மா மறுநாள் அவளுக்கு முன்னால தொட்டில கைப்பற்றி பிள்ளைய தூக்கிடும். நான் இன்னைக்கு தாலாட்டு பாடுறேன், பிள்ளைய தொட்டில போட்டு அந்த அம்மா பாடுது. மண்ணோ நல்ல மண்ணு, மன்னவர் நல்லவர், மன்னவர கட்டிக்கிட்ட மலக்குரங்கே தொந்தரவு. இந்த அம்மா இது ரெண்டும் இதுனா தொட்டிலுக்குள்ள குட்டி குரங்கு பார்த்துக்கிட்டே இருக்கு, இல்லையா? பல வீடுகள்ல நம்ம ஏன் அப்படி இருக்கணும்? அவங்க நம்ம அம்மா தானே, இல்லையா? நம்ம அம்மாவை விட்டுட்டு வந்திருக்கிறோம். அப்ப இங்க இருக்கிறவங்க நம் தாய் தான் என்று ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நம்ம குடும்பத்தை நாம் ஒரு தலைவியாக இருந்து நடத்துகிறோங்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதனால தான் நல்லபடியாக பெரியவங்க ஒன்று சொல்லி கொடுத்தா கேட்டுக்கணும், இல்லையா? நான்லாம் எங்க மாமியார அத்தனே கூப்பிட மாட்டேன், அம்மா தான். ஏன் தெரியுமா? அதுல ஒரு வசதி இருக்கு. நீங்க அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு அவங்க பொண்ணு கூப்பிடுற மாதிரியே இருக்கும். நம்ம ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட சரி நம்ம பிள்ளை பண்ணா விட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற ஒரு நினைப்பு வரும். அதனால தான் அம்மா அம்மானே கூப்பிட்டு பழகுறது. ஒரு நாள் ராத்திரி நேரத்தில் கரண்ட் போய், கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல கரண்ட் போயிருச்சு.
நைட்டு 8 மணி ஆயிடுச்சு, 8:30 ஆகுது, கரண்ட் வர மாட்டேங்குது. இப்போ நைட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாரும் தயாராக இருக்காங்க, டிஃபன் சாப்பிடணும், சட்னி அரைக்கணும். எனக்கு கரண்ட் இல்லாமல் பயமாக இருக்குது, எப்படி அரைக்கிறது யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா எங்கள் மாமியார் சொன்னாங்க, எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருப்ப, மாமா மாத்திரை போடணும், லேட் ஆகுது, போய் அம்மியில் வச்சு தேங்காய் வச்சு சட்னி அரைச்சிட்டு வாடினாங்க. நான் கவலையோடு போய் அம்மியெல்லாம் தொட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, கவலையோடு போய் அந்த அம்மியை கழுவி எடுத்து தேங்காவை வச்சு அந்த உரலை எடுத்து குழவி எடுத்து அடித்தேன் பாருங்களேன். அந்த தேங்காய் வழுக்க தேங்காவாக இருந்திருக்கு. அடித்த வேகத்தில் சல்லுன்னு பறந்துருச்சு. பறந்து எங்கள் மாமியார் மேலே போய் விழுந்தது. அந்த அம்மா அந்த காலத்து மெட்டி ஒலி ராஜம்மா மாதிரி எந்திரிச்சு நின்றுது. என்ன ஆச்சு அப்படின்னாங்க. உடனே நான் சரண்டர், அம்மா தெரியாமல் பண்ணிட்டம்மா, தேங்காய் வழுக்க போதில் இருக்கு, சரியாக கவனிக்கலை, குழவியை வச்சு அடித்தேன், வழுகிட்டு போயிருச்சு, மன்னிச்சுக்கோங்கன்னு. உடனே அந்த அம்மா சின்ன பிள்ளை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்னு அறிவுரை சொன்னாங்க. இந்த பாருமா, வழுக்கையை எப்படி கையாளணும்னு நீ ஏன்ட்ட கேளு. தேங்காவை சொன்னேங்க, தேங்காவை சொன்னேன், எப்படி கையாளணும் தெரியுமா? அந்த தேங்காவை அம்மியில் வச்சு 2 உப்புக்கல்ல மேலே வச்சு அப்புறம் குழவியை வச்சு ஓங்கி அரைஞ்சின்னா அடிச்சின்னா அரைஞ்சிரும் இல்லையா, இல்லைன்னா வழுகிட்டு போயிடும்னாங்க. அப்போ பெரியவர்கள்ட்ட நம்ம அனுசரணையாக இணங்கி போகும்போது அவர்களுடைய அனுபவம் நமக்கு வந்து சேர்ந்துருது இல்லையா. முறைச்சிக்கிட்டு இருந்தோம்னா என்ன கிடைக்கும் இல்லையா. அப்ப அவர்களினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அவர்களோடு இணக்கமாக இருந்தால்தான் குடும்பம் நன்றாக இருக்க முடியும். அதனால் பெரியவர்களை அனுசரித்து அவர்களின் அனுபவத்தையும் சேர்த்து பெற்றுக்கொள்வது நமக்கு நல்லது. அதான் ஒருத்தர் சொன்னார், என் தாத்தாவின் தோள் மீது ஏறிக்கொண்டு அமர்ந்து பார்த்தால் அவரை விட அதிகமாக தூரம் நான் பார்க்க முடியும் என்று சொல்றார் இல்லையா. இப்ப பெரியவங்க ஒன்னும் தெரியாதுன்னு பெரியவங்களை ஒதுக்க கூடாது. அவர்களோடு இணைந்து அவங்க தோள்ல உட்காரும் போதுதான் அவர்கள் பார்க்கிற உயரத்தை விடவும் அதிகமான தூரம் நாம் பார்க்க முடியும் என்று சொல்கிறார்கள் என்றால் பெரியவர்களை போற்றி வணங்குகின்ற ஒரு முறையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா. பண்பாடு அறத்தை தொடர்ந்து கொண்டு செலுத்துகின்ற ஒரு மாபெரும் சக்தி பெண்கள். அதனால தான் கவிமணி பாடினார், மங்கையராக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும், அவர் பங்கையர் கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் நடக்குதம்மானார். அவர்களால் தான் அறம் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா. அருமையாக ஜெயமோகன் என்று ஒரு எழுத்தாளர் இருக்கார், படிச்சிருப்பீங்க பெரியவங்கெல்லாம். அதில் அவர் அறம் அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு போட்டிருக்கார். படிக்கலைன்னா எடுத்து படிச்சு பாருங்க, நல்ல கதைகள் இருக்கும், ஒரு 10-12 கதை. ஒவ்வொரு கதையும் சிறுகதையிலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதான் சிறுகதை தொகுப்பு, அறம் என்ற சிறுகதை தொகுப்பு. அதில் ஒரு கதை, ஒருத்தர் ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகம் எழுதுறாரு, அதை ஒரு பதிப்பகத்தில் உள்ளவர் அதை பதிப்பிக்கிறார். பதிப்பிச்ச உடனே அதுக்கு அவங்கள ராயல்ட்டி பணம் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு 50,000 என்னமோ கொடுக்குறார். அதை கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றார். பதிப்பகத்தில் உள்ளவர் சொன்ன உடனே இந்த எழுத்தாளர் சொல்றாரு, இப்போ வேண்டாம், இப்போ என் கையில் வந்தால் செலவாயிரும், நான் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன், அதை நீங்களே பத்திரமா வச்சிருந்து நான் கேட்கும்போது கொடுங்கன்னு சொல்றார். எழுத்தாளர் சொன்ன உடனே அந்த பதிப்பகத்தார் சரியா நான் வச்சிருக்கேன்னு சொல்லி வச்சிட்டார். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு எழுத்தாளருடைய பொண்ணுக்கு கல்யாணம் வருது. இவர் சந்தோஷமா கல்யாணம் பேசி முடிச்சிட்டார். என்ன பணம் நிற்கிது இல்லை, கல்யாணத்தெல்லாம் வேக வேகமாக பேசி சீரெல்லாம் பேசி முடிச்சுட்டு இவர்கிட்ட வந்து சொல்றார், முதலாளி கல்யாணம் வச்சுட்டேன் என் பொண்ணுக்கு, அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் வேக வேகமாக வேலையை பார்ப்பேன்னு. பணமா? எந்த பணம், எந்த பணங்கிறார். பணமா அப்படின்னு இருந்தார், பதறி போனார். ஐயா நான் எழுதும்போது உங்கள்கிட்ட சொன்னனே அந்த ராயல்ட்டி பணம் உங்ககிட்ட இருக்கே அப்படின்னார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ அப்பமே வாங்கிட்டு போயிட்ட, 3 வருஷம் ஆச்சு இன்னுமா நீ வாங்காமல் இருக்க, பொய் சொல்லாத போன்னு விரட்டி விட்டார். இவர் பதறி போறார், ஏன்னா ரொம்ப ஏழை, கையில் எதுவுமே கிடையாது, கல்யாணம் வேற பேசி நாள் குறிச்சிட்டமே, இப்போ போய் பேசுனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம வாக்கு தவறுன்னு தான் நினைப்பாங்களே, என்ன பண்ணேன்னு தெரியலையேன்னு அந்த ஆள் நினைச்சவர் நேரம் அந்த முதலாளியோட வீட்டுக்கு போறார். வீட்டில் போய் அப்படி வேர்த்து விறுவிறுக்க நிற்கிறாரு. அந்த வீட்டு அம்மா, முதலாளி அம்மா அந்த அங்கேருந்து வராங்க, ஒரு பெரிய அம்மா வந்து பார்த்து, என்னையா இங்கே வந்து நிற்கிறீங்களே என்ன? இல்லை இப்படி நான் ராயல்ட்டி பணம் வச்சுருந்தேன், ஐயா இப்போ இல்லைன்னு சொல்கிறாரு, என்னன்னு தெரியலையம்மா, நீங்கள் கொஞ்சம் பேசி எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்களேன். நீங்கள் போங்க ஐயா, சாயங்காலம் உங்கள் பணம் உங்களை தேடி வரும். அந்த அம்மா சொல்கிற வார்த்தை, நீங்கள் இப்போ வீட்டுக்கு போங்க, சாயந்தரம் உங்கள் பணம் உங்களை தேடி வந்துருன்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சிடறாங்க. அதே மாதிரி இவர் எங்கே வரப்போகுது, அவர் அவ்வளோ பேசுகிறாரு, இந்த அம்மா சொன்னதை கேட்பாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டே எழுத்தாளர் கவலையோடு வீட்டில் போய் படுத்துட்டார்.
சாயந்தரம் போல அங்கேருந்து கூப்பிட்டு விடுறாங்க, முதலாளி வீட்டிலேருந்து கூப்பிட்டு விடுறாங்க. உடனே வருவீங்களா, வந்து பணத்தை வாங்கிட்டு போவீங்களான்னு. இவர் என்னன்னு பதறிக்கிட்டு ஓடுறாரு. அங்கே முதலாளி பணத்தை எடுத்து வச்சு, ஐயா அப்படியா, பணத்தை முதல்ல வச்சுக்கோயா, அப்படியான்னு கொடுக்குறாரு. என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அந்த முதலாளி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த குடும்பத்தினுடைய வழக்கம் என்னவா, வீட்டில் இருக்கிற அந்த பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க, அப்படி வீட்டிலே இருந்து காரியங்களெல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க. இவர் சொல்லிட்டு போன உடனே இந்த அம்மா நேரம் இறங்கி போய் கடையில், அவர் இருக்கார் இல்லையா பதிப்பகத்தில், அவருடைய ஆஃபீஸுக்கு முன்னால் தார் ரோட்டில் வெயிலில் சம்மணம் போட்டு கீழே உட்காந்துருச்சான். நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்குற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு எந்திக்க மாட்டேன்னு உட்காந்துருச்சு அந்த அம்மா. அவர் பதறாரு, அம்மா எந்திரிச்சிருமா சுடுதுமா வெயில், நீங்கள் பணத்தை எண்ணி கொடுக்குற வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு எந்திக்க மாட்டேன். அந்த அம்மா அப்படி உட்காந்துருச்சு, கண்ணில் கண்ணீர் வடியுது, வெயில் வேர்த்து ஊற்றுது. தார் ரோடு இழகி அந்த புடவை பாவாடை வரைக்கும் இழகி ஒட்டிருச்சான். அந்த அம்மா அந்த இடத்த விட்டு எந்திக்க மாட்டேங்குது. இவர் பதறி போய் பணத்தெல்லாம் சேகரித்து அவரை வர சொல்லி அவர் கையில் கொடுத்துட்டு அப்புறம் போய் இந்த அம்மாவை எழுப்புறாரு, எந்திக்கிறாங்க. அப்படி பாவாடை வரைக்கும் அந்த தார் ஒட்டி ரத்த கலரியாக அந்த அம்மா எந்திரிச்சிருக்காங்க. அப்படியே கூட்டு போகிறாங்க. அப்போ அந்த முதலாளி சொல்கிறாரு எழுத்தாளர்கிட்ட, ஐயா என் குலதெய்வம் ரோட்டில் வந்து உட்காந்துருச்சு, அவளுக்கு தான் அவள் செஞ்சது, அவள் அப்புறம் தான் நான் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது, இந்தாங்க நல்லபடியாக அவங்க கல்யாணத்தை முடிங்கன்னு எழுத்தாளர்கிட்ட பணத்தை கொடுத்துருக்காரு. மறுநாள் இந்த எழுத்தாளர் பணத்தெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு அந்த முதலாளி அம்மாவை வீட்டில் போய் பார்த்து நன்றி சொல்ல போகிறாரு. அப்பா அந்த அம்மாட்ட சொன்னார், அம்மா எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டீங்க நீங்கள், எனக்காக இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிட்டீங்களம்மா, நன்றின்னாங்களாம். அப்பா அந்த அம்மா சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை, லட்சுமி எப்பனாலும் வருவா போவா, நம்ம வாழ்க்கையில் லட்சுமி எப்பனாலும் வருவா போவா, ஆனால் சரஸ்வதி 7 ஜென்மத்துக்கும் தவம் செஞ்சவங்க வீட்டுக்கு மட்டும்தான் வருவா. சரஸ்வதி 7 ஜென்மத்துக்கு தவம் பண்ணவங்க வீட்டுக்கு மட்டும்தான் வருவா. அப்படிப்பட்ட சரஸ்வதியை உங்க நாக்கில் வச்சிருக்கீங்க எழுத்தாளர் நீங்க. உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டா என் குடும்பம் தலைமுறையே பாடுபட்டுரும், என் தலைமுறையே பாடுபட்டுரும். சொல்லு இருக்கு இல்லையா, சொல்லு அது அர்ஜுனன் வில்லு மாதிரி, எடுக்கும் போது 1, தொடுக்கும் போது 10, படும்போது 100, அப்படி ஆயிரும். அதனால தான் உங்கள் வாயிலிருந்து எந்த விதமான சொல்லும் எங்க பரம்பரையை பாதிச்சிடக்கூடாதுன்னு நான் உடனே போய் அதை சரி பண்ணினேன் அப்படின்னு அந்த தாய் சொல்றாங்களாம். அப்போ அறம் என்பதை, அந்த ஒழுக்கத்தை தன்னை தியாகம் செய்தாகினும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என நினைச்ச ஒரு பெண்ணினுடைய வைராக்கியத்தை ஜெயமோகன் மிக அற்புதமாக அந்த கதையில பதிவு பண்ணி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம வீடுகளில் நம்ம எவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுட்டு வந்தால் கூட பெரிய பெருமைலாம் எதுவும் நடக்காது இல்லையா, சாதாரணமாக தான் தெரியும். நம்ம அதை நினச்சிக்கிட்டே வெளியே இருக்கிற பெருமையோடய வீட்டுக்குள்ளே போகக்கூடாது இல்லையா, வெளியே இருக்கிற மாதிரியே பெருமையோடு வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. இந்திரா நூயின்னு ஒரு பெண்மணி, பெப்சிகோ நிறுவனத்தினுடைய சிஇஓ. அவங்களுக்கு அந்த போஸ்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் தான் சிஇஓ ஆகுறீங்கன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சந்தோஷம் தாங்கலை. உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவன் அம்மாட்ட சொல்கிறாங்க, சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறாங்க, அம்மா எங்கள் நிறுவனத்துக்கு நான் சிஇஓ ஆயிட்டேன் அப்படின்னாங்க. அவன் அம்மா சரி வரும்போது பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு, அவ்வளோதான். அதனால நமக்கு வெளியில் இருக்கிற அந்த பெருமையோ கௌரவத்தையோ வீட்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே போகக்கூடாது. போனி கொஞ்சம் குரலை தூக்கணும்னா தெரிஞ்சிடும், இந்த பாரு நீ வைஸ் பிரின்சிபல்னா அது காலேஜோடு விட்டுறணும், இங்கே வீட்டுக்குள்ளே வரையில் நீ எங்கள் வீட்டு ஆள் மட்டும்தான் இல்லையா. அதனால பெண்கள் எப்போதுமே, ஏன்னா பிரச்சனை வர்றது எல்லா வீட்லையுமே படித்த வேலைக்கு போகிற பெண்கள் இருக்கிற வீட்டில் தான் நிறைய பிரச்சனை வருது. காரணம் என்ன, நமக்கு வெளியே இருக்கிற அந்த கௌரவமும் மரியாதையும் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் குறைஞ்சிட்டா கூட தாங்கிறது இல்லை, தாட்டு புட்டுங்கிறோம், குடும்ப நாள கோர்ட்டில் போய் நின்றுது குடும்பம் இல்லையா. அப்போ நம்முடைய கல்வி என்பது நமக்கு உயர்வை தரக்கூடியதாக, நம் குடும்பத்தை காக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் மிக சிறப்பாக அதில் சொல்றாங்க. இதில் கல்யாணத்திலேயே பார்த்தீங்கன்னா பண்பாட்டை காப்பாற்றக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களுக்கு இருக்கிற சடங்குகளை விட பெண்களுக்கான சடங்குகள் அதிகம் இல்லையா. முதல்ல விளக்கேற்றுறது யாரை ஏற்ற சொல்றாங்க கல்யாணத்தில்? பெண்ணு தான். புகுந்த வீட்டுக்கு வந்த உடனே பெண்ணு தான் விளக்கேற்ற இதற்கான் அந்த குடும்பம் மேலும் மேலும் ஒளி பெற வேண்டும் என்பதற்காக பெண்கள் கையில் விளக்க கொடுத்து நீங்க ஏற்றணுங்கிறாங்க. இன்னும் சில சமுதாயத்தில் பழக்கம் உண்டு, கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்குள்ள வரக்கூடிய மருமகள் முதல்ல உள்ள வந்த உடனே உப்பு பானையை போய் தொட்டு கும்பிடணும்னு சொல்லுவாங்க
எதற்கா? செல்வம்னு ஒரு அர்த்தம். ஆனா இதுவரைக்கும் நீ உன் பிறந்த வீட்டில் சர்க்கரை போல இனிப்பானவளாக இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் புகுந்த வீட்டில் நீ உப்பு போல இன்றியமையாதவளாக இருக்க போகிறாய் என்பதை சொல்வதற்கு தான் அந்த உப்பு பானையை பெண்கள் தொட்டு கும்பிட வேண்டும் என்று முதல்ல அந்த பெண்களை அதை தொட்டு கும்பிட சொல்கிறார்கள். என்றால் பெண்கள் தான் பண்பாட்டின் அடிப்படையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் கல்லூரிகளில் இப்போ எங்கள் கல்லூரிலாம் பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற கல்லூரி. ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற வித்தியாசத்தை நாங்கள் அப்படி அப்பட்டமாக பார்ப்போம். ரெண்டு பேர்கிட்ட அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். எங்கள் பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை வச்சுருப்பாங்க. அதில் நோட்டு புத்தகம் எல்லாம், பேனா எழுதுறதுக்கு எல்லாம், சாப்பாடு தண்ணி எல்லாமே கொண்டுட்டு வரும். ஆனால் நம்ம பையன் எதுவுமே கொண்டு வர மாட்டான். முடிஞ்சால் ஒரே ஒரு நோட்டு, அதை பெருமாள் சக்கரம் சுற்றுற மாதிரி இப்படி சுற்றி விட்டுட்டு வர்றது. அது கூட சிலது கொண்டு வராது. கேட்டால் காலேஜில் இருக்குன்றான் இல்லையா? ஒன்றும் கொண்டு வர மாட்டான். கொண்டு வராதது மட்டும் இல்லை, ஏன்னா தூக்கிட்டு வந்தால் ஒரு கௌரவ குறைச்சல், வெளியில் சாப்பிட்றது. கொண்டே வரமாட்டான். கொண்டுட்டு வராட்டா கூட பரவாயில்ல. இந்த பெண் குழந்தைகள் சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு அது எங்கேயாவது லைப்ரரிக்கு கிரவுண்டுக்கு எங்கேயாவது போயிருந்துச்சுன்னா நம்மளால் அதை சாப்பிட்டு காலி பண்ணி வச்சுட்டு போயிடுவான், கழுவி வச்சுட்டு போயிடுவான் பொறுப்பா இல்லையா? ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு எங்களுக்கு காலேஜில் டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு ஓடி வருது. அம்மா அம்மா அந்த பாருங்கம்மா டிஃபன் பாக்ஸில் என்னமோ இருக்குது. என்னமோ இருக்கா? சாப்பிட்டாங்கம்மா, யாரோ ஒரு அண்ணன் எங்கள் டிஃபன் பாக்ஸில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டாங்க, பரவாயில்ல, உள்ளே என்னமோ எழுதி வச்சுருக்காம்மான்னா. நான் பதறி போனேன், என்னத்தை எழுதி வச்சுருக்கான்னு தெரியலையே. கொண்டான்னு வாங்கி பார்த்தா அந்த டிஃபன் பாக்ஸுக்குள்ளே ஒரு சீட்டில் எழுதியிருக்கான், இன்றைக்கு தோசை நன்றாக இருந்தது, நாளை சப்பாத்தி கொண்டு வரவும். மெனு உள்ளே போட்டு வச்சிருக்கு நம்ம பையன். பிள்ளைகள் அப்படி இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி இல்லை. அதே மாதிரி படிக்கிறதும் பாருங்களேன், மதிப்பெண் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக வாங்குவா? பொண்ணு தான் நிறைய வாங்குது. மார்க் கொடுக்குற அன்னைக்கு கிளாஸே அமைதியாக இருக்கு. மார்க் கொடுத்துக்கிட்டே இருக்கும். 50, 60, 70, 80, 90 எல்லாம் பெண்கள். பையன் 18, 20, 7, 8, ரொம்ப அதிகபட்ச மார்க்கே 42 தான் நம்ம ஆளு. ஏன்னா பெண்களுக்கு கிடைக்காம கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா கல்வி. அதனால அதனுடைய அருமையை தெரிந்து நல்லா படித்து நல்லா வாங்கிடணும்னு தன்னை நிரூபிக்க போராடுறது. நல்ல மார்க்கு. ஆனால் பையன் அதை பற்றிலாம் இல்லை, அவனுக்கு ஈஸியாக கிடச்சிது, மெதுவாக வச்சுக்கிட்டு இருக்குது. 42 தான் அதிகபட்சம். ஒருத்தெல்லாம் வெறும் 8. இந்த பிள்ளைங்க இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க சந்தோஷமாக இருக்கணுமா வேண்டாமா? இருக்காது. திரும்ப திரும்ப கூட்டி பார்க்குறது. ஐயோ நான் எல்லாமே கரெக்டாக எழுதியிருந்தேனே, 8 மார்க் போச்சே, 100க்கு 8 போச்சே, 92 மார்க் தானே வந்திருக்குன்னு அழுதுகிட்டு தேடுது. திரும்ப திரும்ப கூட்டி பார்க்குறா அழுதுகிட்டு. நான் டென்ஷன் ஆகி கிளாஸில் கத்துறேன், ஏப்பா ஒரே டீச்சர் ஒரே மாதிரி தானே பாடம் நடத்துகிறேன், பிள்ளைகள் இப்படி மார்க் வாங்கியிருக்கு, நீ இவ்வளோ குறைவாக வாங்கியிருக்கே, இதெல்லாம் நல்லா இருக்காடான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். உடனே என் பையன், அம்மா டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க. அந்த பிள்ளைக்கு என்னவா? யார? அந்த அழுதுகிட்டு இருக்குல்ல அந்த பிள்ளைக்கு என்னவான்? மார்க் 8 மார்க் குறைஞ்சு போச்சு, நான் அழுதுகிட்டு இருக்கா, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்னம்மா, என் மார்க்கை தரேன், இந்த 8 கொடுத்து பிள்ளைகிட்ட கொடுங்க, சந்தோஷமா இருக்கட்டும், 100 ஆக்குங்க. சொன்ன உடனே சொன்னேன், ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாமல் பண்ணுறீங்க, படிக்க வேண்டாமா? இப்படி மார்க் வாங்காமல் இருந்தால் நான் சொல்லி கொடுக்குறதுல என்ன அர்த்தம் அப்படின்னு நான் கேட்ட உடனே என் பையன் சொன்னான் பாருங்க ஒரு தத்துவம். அம்மா அவங்க நிறைய வாங்கியிருக்காங்க, நம்ம மார்க் வாங்கலை தானே, என்னம்மா பண்ணுறது, இயற்கையிலேயே அப்படி அமைஞ்சு போச்சுன்னா. மார்க் வாங்குறதுக்கு இயற்கையில் என்னையே அமைஞ்சிருக்குன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், அம்மா கல்விக்கு நம்ம ஊரில் அதிபதி யார்? சரஸ்வதி. அது ஆனா பெண்ணா? பெண். அது பெண் என்பதால் பெண்களுக்கா மார்க் அள்ளி போட்டுருச்சுட்டான். பேப்பர் திருத்தினது நான், பெண்களுக்கா மார்க் அள்ளி போட்டுருச்சுன்னா. இப்போ எனக்கு கோபம் வந்துருச்சு, என்ன அர்த்தத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், கோபமாக அடுத்த வார்த்தை சொல்ல போகிறேன். அதுக்கு மேலே அவன் ஒரு அட்வைஸ் பண்ணான் பாருங்க, அரசாங்கத்துக்கே ஆலோசனை சொல்லுவான். அம்மா நாளைக்கே நம்ம கவர்மெண்ட்டில் சொல்லி கல்விக்கு அதிபதி கருப்பசாமின்னு மாற்றுங்க, நாங்கள்லாம் மார்க் வாங்குறோன்றான். இது எப்படி நியாயம் பாருங்களேன். பிள்ளைகளுக்கு அந்த படிக்கிறதுல கூட அந்த ஆர்வம் இல்லாத இருக்கிறது. ஆனால் பெண்கள் தன்னை நிரூபிக்கிறதுக்காக போராடி கொண்டிருக்கிற சூழல்ல படிப்பில் பெண்கள் இன்றைக்கு வளர்ந்து வருகிறார்கள். இன்னைக்கு அத்தனை தாய்மார்கள் பெரியவர்கள் வந்திருக்கீங்க. அதனால தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம், ஏனென்றால் நம்முடைய பெண்களை என்னதான் எவ்வளவு அதிகமாக படித்தாலும் கூட நம்முடைய பண்பாடு கண்ணியத்திலிருந்து மாறி போய் விடாமல் வளர்க்க வேண்டும். அது நம்ம கையில் தான் இருக்கு. இதில் நிறைய தாய்மார்கள் இருக்கலாம், பாட்டிகள் இருக்கலாம்,
உங்க பேத்தி வீட்டில் வயது வந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் பண்பாட்டோடு வளர்க்க வேண்டும். சொல்லி சொல்லி பாருங்க, ஒரு 2 தடவை அது பூமருங்கும், சொல்லட்டும். திரும்ப திரும்ப நீ இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படித்தான் நீ நடந்துக்கணும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லும் போது அந்த பிள்ளைகள் மனதில் நம்முடைய பண்பாடும் ஆன்மீகமும் பதிய வைக்கப்படும் இல்லையா? ஏனென்றால் சுவாமிஜி அவர்கள் சொன்னது போல நாம் இன்னைக்கு பேப்பரை திறந்தாலே பதற வேண்டியிருக்கு. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் மிக அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூடுமான வரைக்கும் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளுகின்ற வகையில் நம்முடைய பாதுகாப்பு அமைந்தால் பிரச்சனை இருக்காது இல்லையா? நான் ஒரு சென்னையில் போன வருஷம் மகளிர் தினத்தில் ஒரு கல்லூரியில் பேசுறதுக்கு போயிருந்தா அந்த பிள்ளைகள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நான் பதறிட்டேன். போட்டிருக்கிற ட்ரெஸ் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது, அப்படி போட்டுட்டு உட்கார்ந்துருக்கு. நான் பதட்டமாகி தாங்கவே முடியல. கடைசியில் பேசும்போது சொன்னேன், பெண்கள் உடையில் கட்டுப்பாடும் கண்ணியமும் இருக்க வேண்டும். சொன்ன உடனே நான் எதிர்பார்த்தது மாதிரியே ஒரு பொண்ணு எந்திரிச்சிருச்சு. என்னங்கம்மா அந்த நூற்றாண்டு ஆள் மாதிரியே பேசுறீங்களே மேடம், அந்த நூற்றாண்டு ஆள் மாதிரியே பேசுறீங்களே, எங்க உடை அணிவது எங்கள் சுதந்திரம். சினிமாலாம் பார்க்குறீங்கல்ல, அந்த நடிகைகள்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி தானே நாங்கள் போட்டிருக்கோம், இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம்னு கேட்டா. அப்போ தான் நான் சொன்னேன், நடிகைகளுக்கும் உங்களுக்கும் வேறுபாடு உண்டு. அவர்கள் ஆடை அணிவதும் நீங்க ஆடை அணிவதும் வேறு. நடிகைகள் பிறரை மயக்க ஆடை அணிகிறார்கள், நீங்கள் பிறர் மதிக்க ஆடை அணிய வேண்டும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நம்முடைய உடையில் தான் நம்முடைய கண்ணியமும் நம்முடைய கம்பீரமும் இருக்கிறது என்றால் அதை காப்பாற்றி நம்ம பண்பாட்டை காப்பாற்ற வேண்டியது பெண்கள் கையில் தான் இருக்கிறது என்று அவர்களுக்கு அவர்களினுடைய பண்பாட்டையும் கட்டுப்பாடையும் கண்ணியத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு நம்ம கையில் தான் இருக்கு இல்லையா? 2 பக்கம் இருக்கும் இல்லையா? எந்த பிரச்சனைக்குமே 2 பக்கம் இருக்கும். இப்போ ஒரு ஆண் மகனை ஒரு பெண்ணை கண்ணியமாக பார்க்க வேண்டும், தவறு செய்யக்கூடாது என்று அறிவுரை சொல்கின்ற அதே நேரத்தில் பெண்களை அவர்களின் கவனத்தை தூண்டும் வகையில் ஆடை அணியக்கூடாது என்று ஒழுக்கத்தை போதிக்கின்ற பொறுப்பும் நம்ம கையில் தான் இருக்கு இல்லையா? அப்ப ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு கண்ணியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஆண் குழந்தைகளுக்கு எல்லோரையும் மதிக்க வேண்டும், பெண்களை மதிக்க வேண்டும் என்ற குணத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது ரெண்டுமே பெண்கள் கையில் தான் இருக்கிறது. ஒரு தாயாக நம் கையில் தான் இருக்கிறது இல்லையா? நம்ம பொதுவா சொல்றோம் பெண்களால் என்ன செய்ய முடியும், பெண்கள் வலிமை குறைந்தவர்கள் அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு. அப்படியெல்லாம் கிடையாது. பெண்கள் மிகவும் வலிமையானவர்கள், மறந்துடக்கூடாது. இதை நான் சொல்லலை, ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. டாக்டர்கள் ஆராய்ச்சி செய்த ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வயிற்றுல ஒரு கருவோடு இருக்கிற கருவுற்று இருக்கிற ஒரு பெண் ஏதாவது புற காரணிகளால் பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு அம்மை போடுறது, அது மாதிரி ஒரு பெரிய நோய், இல்லை ஏதாவது கீழே விழுந்துட்டாங்க, இல்லை எதுக்காவது மாத்திரை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்குவோம். அப்படி இருந்தால் அது வயிற்றுல இருக்கிற குழந்தைய பாதிக்கும் இல்லையா? கருவுற்று இருக்கிற பெண்கள் எதையும் கவனமாக சாப்பிடுவாங்க, அப்படிதானம்மா? பார்த்து சாப்பிடணும். பிள்ளை வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஒரு மஞ்சக்காமால அம்மை போடுறது மாதிரி வந்தால் பார்த்து மருந்து சாப்பிடணும், கவனமாக இருக்கணும். அப்படி வேறு ஏதாவது வெளியில் உள்ள காரணிகளால் பாதிக்கப்பட்டு உடனடியாக அழிந்து போகக்கூடிய, வயிற்றிலேயே அழிந்து போகக்கூடிய கரு என்றால் பெரும்பாலும் அது ஆண் கருவாகத்தான் இருக்கும் என்று சொல்றாங்க. ஆண் குழந்தை கருவா இருந்துச்சுன்னா தான் லேசா பிரச்சனைனாலும் சீக்கிரமா அழிஞ்சிருமா. ஆனா பெண் குழந்தை இருக்கு பாருங்களேன், அது வயிற்றில் கருவாக இருக்கும்போது தாய்க்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, தாக்கு பிடிச்சுக்கிட்டு பத்திரமா உள்ள இருந்து 10 மாசம் கழிச்சு பத்திரமா பிறக்குது. காரணம் என்ன? உள்ளேயே அத்தனை போராட்டத்திற்கான ஆற்றலையும் பெற்று வரக்கூடியது பெண் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வு சொல்கின்றது இல்லையா? அதனால தான் பெண்களால முடியுமா, ஆண்கள் தான் சாதிக்க முடியும்லாம் கிடையாது. எந்த குழந்தையாக இருந்தாலும் சாதிக்க வேண்டிய குழந்தைகள் சாதிக்கும். இதை நம்ம தான் கொண்டு போகணும். வீட்டில் இருக்கிற பெண்கள் தான். இப்போ ஒரு மாமியாராக இருந்தால் மருமகளுக்கு ஆண் குழந்தை பிறந்தா சந்தோஷம், பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா ஐயோ பொண்ணா பிறந்துருச்சே அப்படின்னு கவலைப்படாதீங்க. எந்த குழந்தையாக இருந்தாலும் எது சாதிக்குமோ, திறமையோட இருக்குமோ அது சாதிச்சே தீரும். அதனால ரெண்டுக்கும் வேறுபாடு, இதனால சந்தோஷம் இதனால கவலை அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வேண்டாம். பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ எல்லாம் சமம் என்று நினைக்கின்ற மனப்பக்குவம் பெண்கள் மத்தியில வேணும். அப்படித்தானே? நமக்கு அது இருக்கிறது இல்ல. பையன் பிறந்தா சந்தோஷம், அவன் பையன், அவன் என் பையன் சொல்லி சொல்லி வளர்க்கிறது.
இவன் என் பேரை காப்பாற்றுவான், பின்னால் எங்கள் குடும்பத்துக்கு பெருமை தேடி தருவான், இப்படிலாம் சொல்லி சொல்லி பார்க்குறோம். பெண் குழந்தை அதெல்லாம் கிடையாது, அது வேற எங்கேயோ வாழப்போ போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி இல்லை, 2 குழந்தைகளுமே திறமை இருந்த குழந்தைகள் தான் சாதிக்கும் என்பதை மறந்துடக்கூடாது. எடுத்துக்காட்டு சொல்லவா? இப்போ நம்ம நாட்டின் தேச தந்தை மகாத்மா காந்திக்கு எத்தனை குழந்தைகள்? எத்தனை குழந்தைங்க? 2, 4. வெரி குட், 4. கரெக்டு தான். ஏன்னா சில பேர் 1, 2, 3 சொல்லிகிட்டே இருப்பாங்க. எத்தனை பிள்ளைகள்? 4. அதில் எத்தனை ஆண் எத்தனை பெண்? எல்லாமே பெண், எல்லாமே பசங்க. அவங்க பேர் யாருக்கா தெரியுமா? காந்தியோடைய பையன் பேர் சொல்லவா? ஹரிலால், மணிலால், ராம்தாஸ், தேவதாஸ். எவ்வளோ ரைமிங்காக வச்சுருக்காரு பாருங்க. ஹரிலால், மணிலால், ராம்தாஸ், தேவதாஸ். இப்போ நான் கேட்ட கேள்வி, காந்திக்கு எத்தனை பிள்ளைகள்னு கேட்டேன். எத்தனை யார் யார் பேர் தெரியல இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு தெரியும். சமீபத்தில் தான் எனக்குமே தெரியும் படித்து. சரி, இந்த கேள்வியை நான் மாற்றி கேட்குறேன். நம் பாரதத்தின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு எத்தனை பிள்ளைகள்? யாரு? யாரு யாருன்னு கேட்ட உடனே இந்திரா காந்தின்னு பேர் வருது. அப்ப காந்திக்கு 4 பிள்ளைகள் இருந்தது, 4 ஆம்பளை பிள்ளைகள். அது பேரு கூட நமக்கு தெரியல, அப்படி வளர்ந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் ஜவஹர்லால் நேருவுக்கு ஒரே ஒரு பெண், அகிலமே புகழும் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி என்று உலகம் புகழ்பெற்ற பெண்ணாக வளர்கிறார் என்றால் ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடு கிடையாது. யார் சாதிக்கணும்னு இருக்கோ அவங்க கட்டாயமாக சாதிப்பார்கள். அதனால ஆம்பளை பிள்ளை ஒசத்தி, பொம்பளை பிள்ளைன்னா மட்டம் அப்படிங்கிற மனப்பாங்கு நம்ம கிட்ட இருக்கவே கூடாது இல்லையா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வரலாற்றில் இருந்தது. நம்முடைய வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும். பஞ்சாப்ல ஜலந்தர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் புதிதாக ஒரு நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்துக்கு முதல் ஒரு பெண் நீதிபதி பொறுப்பேற்கிறாங்க. பெண் நீதிபதி ஸ்ருதின்னு பேர். அந்த பொண்ணு பொறுப்பேற்று டயஸ்ல ஏறி நீதியெல்லாம் வழங்கிட்டு கீழே இறங்கிட்டாங்க. இறங்கின உடனே பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பேட்டி எடுக்கிறாங்க அந்த பெண்ணை பார்த்து. முதல் பெண் நீதிபதியாக எங்கள் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கீங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் அப்பா எங்கே வக்கீலாக இருக்காரு, உங்கள் அம்மா எங்கே நீதிபதியாக இருக்காங்க, நம்ம அப்படி தானே கேட்போம். அப்படி கேட்ட உடனே அந்த அம்மா கேட்குறா, அந்த ஸ்ருதிங்கிற நீதிபதி சொன்னாங்க, என் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? என்ன சொல்கிறது, எங்கள் அப்பாவே காட்டுறேன் வாங்க. உங்கள் அப்பா இங்கே தான் இருக்காரா? ஆமாம் வாங்க, வெளியே கூட்டிகிட்டு வந்தது. அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள் சைக்கிள் கேனில் கேன் வைத்து டீ விற்று கொண்டிருந்த ஒருவரை காட்டி அந்த பொண்ணு சொன்னா, அவர்தான் எங்கள் அப்பா, ஸ்ரீந்தர் குமார் அப்படின்னு அவருடைய பேர், அவர் தான் எங்கள் அப்பான்னு காட்டுச்சு. டீ விற்கிறவர் பொண்ணா நீங்க? ஆமா, டீ விற்கிறவர் பொண்ணு தான். அவர் பல காலமாக இந்த வளாகத்துக்குள்ள டீ விற்கிறாரு. அப்போ அவர் ஒவ்வொரு நாளும் வீட்டில் வந்து சொல்லுவார், நான் டீ கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்போ நிறைய காரில் நீதிபதிகள் அவங்கெல்லாம் வருவாங்க, கருப்பு கோட் போட்டு வருவாங்க. நான் தினம் வணக்கம் சொல்லுவேன் அவங்களுக்கெல்லாம். நம்ம வீட்டில் இருந்து அப்படி யாராவது கருப்பு கோட்டு போட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அது வெறும் சொல்லல்ல, விதையாக என் மனதில் விழுந்தது. நானும் அதை படித்து அதே நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக வந்தேன் என்று ஒரு பெண் சொல்கிறாள் என்றால், சாதிப்பது என்று ஆகிவிட்டால் அதுக்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு கிடையாது. யாராக இருந்தாலும் திறமையை வளர்த்துக் கொள்கின்றவர்கள் நிச்சயமாக சாதிப்பார்கள் என்பதுதான் உண்மை. இதுல நம்ம பொதுவாக நம்ம சொல்லுவோம், வாழ்க்கைனா பிரச்சனையே இருக்கக்கூடாது, பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறது தான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லை. பிரச்சனைகளே இல்லாமல் இருப்பது வாழ்க்கை அல்ல, பிரச்சனைகளை வெற்றி கொள்கின்ற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கையாக இருக்கும். பிரச்சனை வரும், அதை தாண்டி ஜெயிப்பதில் தான் நம்முடைய உண்மையான ஆற்றல் அடங்கி இருக்கிறது என்று சொல்றாங்க. அதனால தான் பிள்ளைகளுக்கு, கல்லூரி மாணவிகள்லாம் இருக்காங்க, அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் போது நாங்கள் சொல்றது, பெண்கள் இன்றைய சமுதாயத்தில் விளக்கு நோக்கி செல்லும் விட்டில்களாக இல்லாமல் இலக்கை நோக்கி செல்லும் அம்புகளாக இருந்தால் அவர்கள் நிச்சயம் ஜெயிப்பார்கள் என்று சொல்ல வேண்டியிருக்கு. இதுல எது விளக்கு எது இலக்கு பார்த்துட்டா அவங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? 2001 நம்முடைய பாராளுமன்றம், டெல்லி பாராளுமன்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. காலையில் ஒரு 12 மணி பாராளுமன்றம் நடந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிற நேரம். எல்லா தலைவர்களும் உள்ளே இருக்காங்க, பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்காங்க.
நமக்கு தெரியும் இல்லையா, ரவுண்டாக இருக்கும் பழைய பாராளுமன்ற கட்டடம், வட்டமாக இருக்கும், நிறைய கேட் இருக்கும். அதில் 1ஆம் நம்பர் கேட்டில் காவலுக்கு நின்ற ஒரு பெண் இராணுவ வீராங்கனையின் பெயர் கமலேஷ் குமாரி யாதவ் என்பது. கமலேஷ் குமாரி அந்த பெண் பேர். முதல் கேட்டில் அந்த பொண்ணு அந்த எல்லை பாதுகாப்பு படையாக கையில் துப்பாக்கியோடு நின்று கொண்டு இருக்கிறாள். சரியா அந்த 12 மணி வாக்கில் நிறைய பழைய அம்பாசிடர் கார்கள் உள்ள சர்ன்னு வருது. பழைய கார் நிறைய உள்ள சடார்னு போகுது. பார்த்த உடனே இந்த பொண்ணு பதறி போயிட்டா, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறது போல இருக்கு அப்படின்னு வேகமா அந்த பொண்ணு பார்க்கும்போது முதல் கார்ல நிறைய ஆயுதங்கள் உள்ள கிடக்கிறது அந்த பொண்ணு பார்த்துட்டா. ஐயோ ஏதோ பிரச்சனையாக போகிறது என்று தன் கையில் இருக்கிற வாக்கி டாக்கி எடுத்து வேக வேகமாக மற்ற கேட்ல இருக்கிற வீரர்களுக்கெல்லாம் தகவல் சொல்றா. இதை முதல் கார்ல போன பயங்கரவாதி பார்த்துட்டான், கண்ணாடியில் பார்த்துட்டான். பார்த்த உடனே அந்த மிஷின் கன் எடுத்து அந்த பொண்ணை படபடன்னு சுட்டான். உடல் எல்லாம் அம்புகளால் துளைக்கப்பட்டு சல்லடையாக துளைக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பொண்ணு செத்து விழுந்தது. ஆனால் அதுக்குள்ள சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டா. அத்தனை பாதுகாப்பு வீரர்களும் முதல் கேட்டுக்கு வந்தாங்க. சண்டை போட்டு பயங்கரவாதிகள் பாராளுமன்றத்தின் மேல் தாக்குதல் நடத்த முயன்ற போது அதை எதிர்த்து போராடி நம் பாரதத்தின் மானத்தை காப்பாற்றிய நாள் 2001 டிசம்பர் 13. அப்போ அந்த பெண் இறந்து போனா இல்லையா, அடுத்த வருஷம் 2002 ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று இந்தியாவின் மிக உயரிய விருதாகிய அசோக் சக்ரா விருது அந்த பெண்ணுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. கமலேஷ் குமாரிக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. அவ இல்ல, அவங்க அம்மா அந்த விருதை வாங்கிட்டு இறங்கும் போது சொன்னாங்க, எனக்கு இப்போ சந்தோஷம் கிடையாது, எப்போ என் மகிழ்ச்சி பூரணமாகும் தெரியுமா? கமலேஷ் குமாரியின் தங்கை இப்ப கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மாணவி. அவ படித்து முடித்து ராணுவ பயிற்சி பெற்று எந்த பாராளுமன்றத்தின் கேட்ல முதல் கேட்ல காவலுக்கு கமலேஷ் குமாரி நின்றாளோ அதே கேட்ல என் 2வது மகள் என்னைக்கு போய் நிற்கிறாளோ அப்போதான் என்னுடைய மகிழ்ச்சி பூரணமாகும் என்று ஒரு தாய் சொல்கிறாள் என்றால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக இருக்க வேண்டும். அப்போ பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல, பிரச்சனைகளை வெற்றி கொள்கின்ற வாழ்க்கை தான் உண்மையில் சிறந்த வாழ்க்கையாக இருக்கணும். அப்படிப்பட்ட வலிமை பெண்களுக்கு கட்டாயம் உண்டு. இதுல மேற்கு வங்கத்தில் ஒரு விளையாட்டு வீராங்கனை பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்றதுங்கிறது சொல்றேன். ஒரு பிரச்சனை வந்தாலே நம்ம சுருண்டுறோம், ஐயோ கடவுளேன்னு இல்லையா. ஆனா மேற்கு வங்கத்தில் ஒரு வீராங்கனை ஹெப்தட்லான் அந்த விளையாட்டு தடகளம் விளையாடுறவங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 போட்டி இருக்கும். அதில் ஓடுறது, தடை தாண்டுறது, குண்டு எறிகிறது எல்லாம் சேர்ந்தது, நீளம் தாண்டுறது போன்ற. அதில் அந்த ஸ்வப்னா பர்மன் அப்படின்னு அந்த பொண்ணோட பேர். மேற்கு வங்கத்தில் சாதாரண குடும்பத்தில் உள்ள பிள்ளை. இப்போ ஒரு விளையாட்டு வீராங்கனையாக வரணும்னு அவளுக்கு ஆசை. ஆனால் அதுக்காக பயிற்சி எடுக்கணும். காலையில் எழுந்திரிச்சு ஓடணும் இல்லையா, அந்த ஜாக்கிங் ஓடி பயிற்சி எடுக்கணும். தினம் அந்த பொண்ணு பல கிலோமீட்டர் ஓடி பயிற்சி எடுக்கும். என்ன பிரச்சனைனா அந்த பிள்ளைக்கு பிறவியிலேயே காலில் 2 கால்லையும் 6வது ஒரு விரல் இருக்குமா. சில பேர் கையில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி காலில் 2 கால்லையுமே 6வது ஒரு விரல் இருக்கும். இந்த 6வது விரல் இருந்தால் அவங்களால சாதாரண ஷூ போட்டு நடக்க முடியாது இல்லையா, அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஷூ போட்டால் தான் நடக்கவோ ஓடவோ முடியும். ஆனால் இந்த பிள்ளைக்கு அது வாங்குற அளவுக்கு குடும்பத்தில் வசதி கிடையாது. சாதாரண ஷூவை போட்டுட்டு ஓடும், இப்படி வலிக்கும், அந்த பிள்ளைக்கு வலி தாங்க முடியாது. ஆனாலும் பல்ல கடிச்சிட்டு ஓடி பயிற்சி முடிச்சுட்டு வீட்டில் அவன் ஷூவை கலட்டையில் அப்படி ரத்த கலரியாக இருக்குமா காலு. அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே அந்த பிள்ளை பயிற்சி எடுத்துக்கொண்டே இருந்தது. கரெக்டாக அவளுக்கு விளையாடுவதற்கு நம்ம இந்திய குரூப்பில் அவளுக்கு இடம் கிடைச்சிது. இந்தியாவிலிருந்து ஒலிம்பிக்கு போறாங்க. இந்தோனேஷியா ஜகார்த்தால நடக்கிற ஒலிம்பிக் போட்டியில் ஹெப்தட்லான் போட்டியில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அந்த பிள்ளைக்கு கிடைச்சாச்சு. இப்போ சந்தோஷம் தானே. அப்பவும் அவளுக்கு பிரச்சனை விடலை, போயாச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டுலையா விளையாடி அந்த புள்ளிகள் பெற்றுக்கொண்டே வருகிறாள். நாளைக்கு ஃபைனல் விளையாடணும். இன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணுக்கு கடுமையான பல்வலி இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியும் எல்லாருக்கும் இல்லையா. உச்சி பிடிக்கும், கண்ணை வலிக்கும், தாங்க முடியாது. அந்த வலியில் அந்த பிள்ளைக்கு ராத்திரி தூங்க முடியல. இப்போ நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னா நம்ம இன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கி எழுந்தாதான் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் இல்லையா. ஆனால் இந்த பொண்ணுக்கு என்னவா, நாளைக்கு ஃபைனல் விளையாடணும், இந்தியாவுடைய பெருமையே அதில் தான் இருக்குது. கஷ்டப்பட்டு இந்த இதுக்கு வந்திருக்கோம். ஆனால் ராத்திரி பூரா பல்லு வலி தாங்க முடியல. வலியோடு அந்த பொண்ணு துடிச்சுக்கிட்டே இருக்கிறா, தூங்கவே முடியல. இப்போ என்ன செய்யலாம்? வலி இல்லாமல் இருக்கணும்னா என்ன செய்யலாம்? சிம்பிளாக ஒரு வழி சொல்லுங்கள். ஒரு மாத்திரை போடலாம்ல.
ஒரு மாத்திரை போட்டால் வலி உடனே கேட்டுரும், தூங்கலாம்ல. பிள்ளை செய்ய பயப்படுது. ஏன் தெரியுமா? ஏதாவது ஒரு மாத்திரை போட்டு தூங்கி தொலைச்சு காலையில் ஊக்க மருந்து சோதனை செய்யும் போது ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் காட்டுச்சுன்னு வைங்க, போதை மருந்து பயன்படுத்துச்சு, ஏதோ ஊக்க மருந்து பயன்படுத்தினான்னு விளையாடுவதற்கான தகுதியை இழந்துருவோம் இல்லையா? அதுக்கு பயந்து போய் மாத்திரையும் போட மாட்டேங்குது. வலியோட பொறுத்துக்கிட்டு ராத்திரி பூரா தூங்கலை, அவஸ்தை கஷ்டம். காலையில் விளையாடறதுக்கு வந்து நிற்கிறா, களைப்பாக இருக்குது, எந்திரிச்சாலே வலிக்குது. இந்த பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பிளாஸ்டர் எடுத்து கன்னத்தை சேர்த்து ஒட்டிட்டா. அழுத்தமாக அசைஞ்சா வலிக்கும், அசையாமல் இருக்கணும்னு ஒரு பெரிய பிளாஸ்டர் எடுத்து கன்னத்தோடு ஒட்டிட்டு களத்தில் வந்து நிற்கிறா. ஓட ஆரம்பிச்சா, ஓடினாள். கடைசியில் அந்த ஃபைனல் போட்டியில் தன்னை விட முன்னால் சென்று கொண்டிருந்த சீன வீராங்கனையை விட அதிக புள்ளிகள் பெற்று 5918 புள்ளிகளை பெற்று இந்தியாவுக்கான தங்கப்பதக்கத்தை அந்த பெண் பெற்றுக் கொடுத்தாள் என்றால், ஸ்வப்னா பர்மன் என்ற பெண். அப்போ பிரச்சனைகள் வரும்போது தோண்டு போகக்கூடாது, அடுத்து என்ன செய்யலாம் என்ற அந்த பக்குவம் மட்டும்தான் பெண்களுக்கு இருக்க வேண்டும். அதுதான் நம்மை நம்முடைய எல்லையில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மறந்துடக்கூடாது. நாம் தான் அடுத்து ஒரு சிறந்த தலைமுறையை உருவாக்க முடியும். இல்லை, புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சின்ன பசங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வரான். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகிறாங்க, விளையாடிக்கிட்டே போகிறாங்க, பையை வச்சுக்கிட்டு. சின்ன பையங்க அப்படி தானே போவோம். போகும்போது வழியில் நிறைய மாந்தோப்பாக இருந்தது. பார்த்த உடனே நம்ம கை கால் சும்மா இருக்காதுல்ல, மாந்தோப்பை பார்த்தா பறிக்கணும் போல இருக்கும். அதுக்கு ஒரு பழமொழி வேற வச்சுருப்போம், திருட்டு மாங்காய்க்கு யோசி அதிகம். நமக்கு தோப்பே இருந்தால் கூட களவாண்டணும் அப்படின்னு ஒரு குறுகுறுப்பு இருக்கும். இப்போ அவன் கூட உள்ள நண்பன் சொல்கிறான், ஏய் போய் பறிப்பமா, வேண்டாண்டா, காவலாளி தாத்தா இருக்காரு, பிடிச்சாருன்னா கட்டி வச்சு உரிச்சிருவார், தெரியாமல் போவோம் அப்படின்னு 2 பேரும் தெரியாமல் வேலி தாண்டி குதிச்சு மாங்காய் பறிச்சிட்டானுங்க. சாப்பிடவா, ஒரு த்ரில்லுக்கு தானே, கடிச்சான், அப்படி பைக்குள்ளே போட்டான், ஏறி குதிச்சு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டானுங்க. வீட்டில் வந்து பையை போட்டு விளையாட போயிட்டான். இவங்க அம்மா அவன் பையை பார்த்துருக்காங்க, உள்ள மாங்காய் கிடக்குது. நம்ம ஆட்களாக இருந்தா, ஐ நல்லா இருக்கே மாங்காய், தம்பி எங்கே கிடச்சிது? இந்த இதில். அப்படியா, அப்போ நாளைக்கு வரையில் இன்னும் 4 பறிச்சுட்டு வா, ஊறுகாக்கு நல்லா இருக்கும் சொல்லுவோம் இல்லையா? அப்படி இருந்தால் நல்ல தாய் இல்லை. அந்த அம்மா சொன்னாங்க, இது எப்படி கிடச்சிது? அந்த இதில் பறித்தோம். காவலாளி இருந்திருப்பார, தெரியாமல் போய் பறித்தோம், நீ பண்ணது தப்பு, பிடி 2 மாங்காயும் பிடி, கொண்டு போய் அவர் கையில் கொடுத்து தெரியாமல் பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த தாத்தாட்ட மன்னிப்பு கேட்டு கொடுத்துட்டு வாங்க. இப்போ அந்த பையன் சொன்னால் இது வரைக்கும் அவருக்கு தெரியாது. கொண்டு போய் கொடுத்தேன்னா நான் திருடுனது தெரிஞ்சு போயிடும், போக மாட்டேன், இனிமேல் திருட மாட்டேன், ஆனால் போய் கொடுக்க மாட்டேன்னா. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, நீ கொடுக்கலன்னா நீ என்கிட்ட பேசக்கூடாது, போ. சரி கொடுக்குறேன், கொண்டாங்கன்னு அரை மனசாக வாங்கிட்டான். வாங்கிட்டு சொல்கிறான், கொண்டு போகிறேன், அவர் பரவாயில்ல நீயே வச்சுக்கோன்னு சொன்னால் நான் வச்சுக்கவா? சின்ன பையன் தானே, நான் வச்சுக்கவா? தெரிந்து எடுத்தாலும் தெரியாமல் எடுத்தாலும் அடுத்தவர் பொருளுக்கு ஒருபோதும் ஆசைப்படக்கூடாது, அது பெரிய தவறு என்று அம்மா சொல்றாங்க. சின்ன வயசுல அம்மா சொன்ன அந்த சொல்லு, அடுத்தவ பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொன்ன சொல் பிள்ளை மனசுல கல்வெட்டு மாதிரி பதிந்தது. அதனால் தான் அவர் பிற்காலத்தில் மிகப்பெரிய அதிகாரியாக வந்து இளைஞர்களின் எடுத்துக்காட்டு நாயகனாக லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்ற சொற்களுக்கு உரியவராக விளங்கிய திரு சகாயம் IAS என்ற மாவட்ட ஆட்சித் தலைவராக மதுரைக்கு பெருமை சேர்த்தார் இல்லையா என்று இருந்தார் என்றால், அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர்களை உருவாக்கக்கூடியவர்கள் மாசக்தி தான், தாயாகவே இருக்கிறார்கள். அந்த தாய்மார்களின் பணியை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். சுவாமிஜி அவர்கள் சொன்னார்கள், கல்வி வெறும் பாடமாக இருக்கக்கூடாது, மனித நேயத்தை சேர்த்து கற்றுக் கொடுக்கிற கல்விக்கு தான் மரியாதை உண்டு. மகாபாரதத்தில் ஒரு செவிவழி கதை உண்டு. எல்லாரும் கற்றுக்கிட்டு இருக்காங்களாம், குருக்கிட்ட வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ குரு காலையில் ஒரு இலக்கு காட்டுறார், வானத்தில் ஒரு பறவை பறக்குது, அந்த பறவையை வீழ்த்தணும், யார் அம்பை எய்தி வீழ்த்துறீங்கன்னு பார்ப்போம், எல்லாரும் ரெடி ஆகுங்கன்னு மாணவர்கள்ட்ட சொல்கிறார். எல்லாரும் அர்ஜுனன் உட்பட எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க. கர்ணன் மட்டும் குனிஞ்சு நின்னானா, செய்யலை. எல்லாரும் பண்ணாங்க. அப்போ கேட்டார், கர்ணனை பார்த்து கேட்டார் துரோணர் கேட்டார், ஏன் நீ போடலை, உனக்கு அந்த ஆற்றல் இல்லையா, இல்லை உனக்கு வில்லாற்றல் மேலே நம்பிக்கை இல்லையான்னு கேட்டார். அப்படி இல்லை குருவே, காலை நேரம் அதிகாலையில் ஒரு பறவை பறக்கிறது என்றால் அது தன் கூட்டில் இருக்கின்ற குஞ்சுகளுக்கு இறை தேடி பறப்பதாக இருக்கலாம். இந்த கூட்டில் இருக்கிற தாய் திரும்ப வரும்னு அந்த குஞ்சு எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டு இருக்கும். இதை வீழ்த்தி விட்டால் அந்த குழந்தை தவித்து போய்விடும் இல்லையா, அதனால தான் நான் அதன் மேல் அம்பு செலுத்தவில்லை என்று சொன்னாராம். அதனால சொல்றாங்க, கர்ணன் கற்றுக்கொண்டது கல்வி அல்ல வேதம் என்று சொல்வார்கள்.
அப்படிப்பட்ட மனித நேயத்தையும் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் தரக்கூடிய கல்விதான் நமக்கு தேவையே தவிர, அப்படி இல்லாத வெறும் அறிவையும் மதிப்பெண்களையும் தருகின்ற கல்வியால் நமக்கு பெரிய பெருமைகள் எதுவும் கிடைக்காது. மதிப்புமிக்க இளைஞர்களை உருவாக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அகரம் அறக்கட்டளை என்று ஒரு அறக்கட்டளை இருக்கிறது. யார் நடத்துறா? நடிகர் சூர்யா அவங்க குடும்பம். சிவகுமார் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு 10th 11 + 2 பிள்ளைகளுக்கு. பின்னால் அவங்க பிள்ளைகள் பெரிதாக ஆக்கினார்கள் அகரம் அறக்கட்டளை. அவங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுக்கின்ற பிள்ளைகளுக்கு பரிசு கொடுப்பாங்க. அப்படி ஒரு வருஷம் வேலூர் மாவட்டத்தில் இந்த நரிக்குறவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பாசி இதெல்லாம் விற்கிறவங்க, அந்த குளத்தில் உள்ள ஒரு பையன் 10th நிறைய மார்க் வாங்கிட்டான் வேலூர் மாவட்டத்தில். அவங்க வீட்டில் ஒரு 2 வேளை கஞ்சி அவனுக்கு மட்டும் ஊற்றி தெருவிளக்கு ஒளியில் படிக்க வச்சுட்டாங்க. அந்த பையன் ஆர்வமாக படிச்சுட்டான். படித்து 10th நிறைய மார்க்கு, மாவட்டத்தில் முதல் மதிப்பெண். சென்னை கூப்பிட்டுருக்காங்க பரிசு வாங்குறதுக்கு. போயாச்சு. போய் பரிசு வாங்குறான். 15,000 ரூபா கேஷ் அவார்டு கொடுக்குறாங்க. வாங்கிட்டு இந்த பையன் கீழே இறங்குறான். அப்போ அந்த பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, தம்பி உங்கள் சமூகத்திலேருந்து படிக்க வர்றதே பெருசு, நீ இவ்வளோ தூரம் முதல் மதிப்பெண் வாங்கி வந்திருக்கியே, ரொம்ப பாராட்டு. இப்போ என்ன பண்ணுற? நான் 11th படிக்கிறேங்க. சரி, 15,000 கிடச்சிருக்கு, உனக்கு சந்தோஷம் தானே, என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொல்கிறான், நான் அரசு பள்ளியில் படிக்கிறேன், இது எனக்கு இவ்வளோ பணம் இப்போ 15,000 தான். இந்த 15,000 இவ்வளவு பணம் எனக்கு இப்போ தேவைப்படாது. இன்னைக்கு காலையில் இன்னொரு அமைப்பிலிருந்து நடத்தின நிகழ்ச்சியில் உனக்கு 7,000 ரூபா எனக்கு பரிசு கொடுத்தாங்க. இப்போ ஒரு 20,000 22,000 என் கையில் இருக்குது. நான் இதில் என்ன பண்ணலான்னா, எனக்கு இவ்வளோ பணம் இப்போ என் படிப்புக்கு தேவையில்லை. அதனால இப்போ என் கூட எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் நிறைய பெண் குழந்தைகள்லாம் படிக்க வருது பள்ளிக்கூடத்துக்கு. அந்த பிள்ளைகள் கிழிஞ்ச பாவாடை சட்டையோடு எல்லாம் படிக்க வருது. அதில் ஒரு 4-5 பிள்ளைகளுக்கு நான் உடைகள் வாங்கி கொடுப்பேன் என்று சொன்னான். இப்போதான் நம்ம சொல்லிக் கொடுக்குற கல்விக்கு உண்மையான அர்த்தம் அதுதான். வெறும் கல்வி என்பது மதிப்பெண் பெறுவதல்ல, மதிப்பான மாணவர்களை மனிதர்களை உருவாக்குவதுதான் உண்மையான கல்வியாக இருக்கும். அப்படிப்பட்ட கல்வியை கொடுக்கின்ற, நல்ல குடும்பத்தை உருவாக்குகின்ற, சிறந்த தலைமுறையை எடுத்து செல்கின்ற, அறமும் ஒழுக்கமும் பண்பாடும் ஆன்மீகமும் நிறைந்த ஒரு குடிமக்களை உருவாக்குவதுதான் பெண்களின் பணி. அந்த பணியை சிறப்பாக செய்தால் நம் இந்தியா மேன்மை பெறும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய சின்மயா மிஷனின் சின்மயா தேவி குழுவினருக்கும், கேட்டு மகிழ்ந்து ஆசி வழங்கிய நம்முடைய குருஜி அவர்களுக்கும், இவ்வளவு நேரமும் ஆதரவு நல்கிய அத்தனை மகா சக்திகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.